Hi friends, welcome to my YouTube channel. இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் குடல் பாபத் கறி எப்படி குக் பண்ணிக்கொள்கிறேன். குடல் பாபத் கறி குக் பண்ணக்குள்ள ஒரு டிப் ஒன்று இருக்குது அதை க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ நான் குடல் பாபத் எப்படி குக் பண்ணுறேன், டேஸ்டியாக எப்படி குக் பண்ணிக்கொள்கிறேன், ப்ரெஷர் குக்கரில் எப்படி குக் பண்ணிக்கொள்கிறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க நாங்கள் குடல் பாபத் கறியை குக் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்துச்சிண்டா லைக் கொண்டு தந்து எனக்கு ஒரு சப்போர்ட் கொண்டு தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் செய்வோம் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டில் நாங்கள் இந்த குடல் பாபத் க்ளீன் பண்ணுவோம். சில நேரம் ஷெஃப்ஸில் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க, சில டைம் க்ளீன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி ஹஸ்பண்ட் க்ளீன் பண்ணாமல் தான் வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணுற மெத்தடை காட்ட பார்க்குறேன். இந்த வாட்டையே இப்படி டல் ஆக்கின்னு யோசிக்காதீங்க. இது பாபத் துப்புரவாக்குறதுக்கு நான் திங்கிற சுண்ணாம்பால் கொஞ்சம் போட்டு பாயில் பண்ணின வாட்டர். அப்போ தான் அதுதான் அந்த வாட்டர் கலர் டல்லாக விற்கிது. வெத்திலையோட திம்பாங்களே சுண்ணாம்பு, அதை போட்டு நாங்கள் பாயில் பண்ணி அதில் பாபத்தை ஒரு 2-3 மினிட்ஸ் பெரட்டி அவிச்சு நல்லா லேசாக உரிச்சிடலும். இப்போ நான் அதில் பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், சும்மா கையாலே எங்களுக்கு உரிச்சு கொள்ளையிலும். அந்த சுண்ணாம்புக்கு எல்லாமே வந்துடும். சில டைமுக்கு ஷாப்ஸில் இப்படி தருவாங்க, அப்படி தந்தால் செய்ய வழியில் அந்த டைமுக்கு நாங்கள் தான் க்ளீன் பண்ண வேண்டி வரும். ஸோ அதனால் இப்படி க்ளீன் பண்ணி கொள்ளையிலும். இது நான் ஒரு ஸ்பூன் ஒன்றால் வலித்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கொள்கிறேன். லைட்டாக ஒரு 2-3 பிஞ்ச் சுண்ணாம்பு போட்டிங்கன்னா போதுமானது. இப்போ நான் இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். 5-6 டைம்ஸ் போல் நல்லாவே வாஷ் பண்ணணும். இதை வாஷ் பண்ண போதாத மாதிரி தான் நீக்கும். ஸோ இப்போ நான் டர்மரிக் பவுடர் போட்டு இன்னொரு தரக்கா நல்லா வாஷ் பண்ணிக்கொள்ள போகிறேன். அப்போ தான் நல்லா இருக்கும். இது வாஷ் பண்ணுறது தானே இதை டேஸ்ட்டும் மீக்குது. ஸோ நல்லா டர்மரிக்கை போட்டு நல்லா பிணைஞ்சி வாஷ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இதை நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி 500 கிராம்ஸ் இருக்குது. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் என்னென்ன எடுத்துக்கிறேன்டா 2 பிக் ஆனியன் எடுத்துக்கிறேன். அடுத்து டர்மரிக்கும் கொரியண்டர் பவுடரும் சில்லி பவுடரும் எடுத்துக்கிறேன். கொரியண்டர் பவுடர் 2.5 ஸ்பூன், சில்லி பவுடர் 2 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கிறேன், டீஸ்பூன்ஸால். அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கிறேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டுக்கு. கறி லீவ்ஸும் பட்டையும் மிக்குதுங்கண்ணா. மற்றது பிக் டொமாட்டோ 2 எடுத்துக்கிறேன். க்ரீன் சில்லி ஒரு 3-4 எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கொள்கிறேன். ஏன்டா இதில் சரியான கொலஸ்ட்ரால் ஃபெட் தான் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் போட்டுக்கொள்கிறேன். நல்லம் அதை சுட்டி நான் அதை போட்டுக்கொள்கிறேன். டேஸ்ட்டாகவும் மீக்கும். ஸோ வாங்க நாங்கள் இப்போ இதை செய்வோம். நான் இதை ப்ரெஷர் குக்கரில் தான் குக் பண்ணிக்கொள்ள போகிறேன். கேஸில் குக் பண்ணுற சுட்டி எப்படியும் ப்ரெஷர் குக்கர் தான் சரி. ஸோ ப்ரெஷர் குக்கருக்கு நான் ஆயில் மிச்சமாக சேர்க்கல. இதில் ஃபுல்லாக ஃபெட்டிக்கிற சுட்டி 1.5 டீஸ்பூன் மட்டுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிக்கொண்டு அது கொஞ்சம் வதங்க விடணும். அடுத்து பட்டையும் போட்டுக்கொள்கிறேன். கட்டாயம் பட்டை, கறி லீவ்ஸ் எல்லாம் போடணும். அப்போ தான் அதோட மனத்துக்கு நல்லா இருக்கும். ஸோ இது கொஞ்சம் நான் வதங்க விடணும், கொஞ்சம் வதங்கணும். அது கொஞ்சம் வதங்க விட்டுட்டு தான் அதுக்கு பிறகு தான் பச்சை வாடை கொஞ்சம் அதில் போகணும். பச்சை வாடை போன பிறகு தான் நாங்கள் கறி லீவ்ஸை போட்டுக்கொள்ளணும். ஸோ கொஞ்சம் பச்சை வாடை போக்காட்டியும் கொஞ்சம் வதங்க விடுவோம். இப்போ நாங்கள் இதுக்கு கறி லீவ்ஸை போட்டுக்கொள்வோம். கறி லீவ்ஸையும் போட்டு அதையும் கொஞ்சம் வதங்கணும். அதுக்கு பிறகு இதுக்கு கொஞ்சம் வெந்தயம் போடணும். ஒரு 1/2 ஸ்பூன் மட்டுக்கு போட்டுக்கொண்டா நல்லா வெந்தயமும் கொஞ்சம் பொரியணும். அதோடு இதுக்கு நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கிறோமே ஆனியன், அதை நாங்கள் இதில் ஆட் பண்ணிக்கொள்வோம். அதோட டொமாட்டோவும் ஆட் பண்ணிக்கொள்வோம், க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கொள்வோம். எல்லாத்தையும் நாங்கள் இதில் ஆட் பண்ணிக்கொள்வோம். அதுக்கு பிறகு இதுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ இது கொஞ்சம் நல்லா நாங்கள் ப்ரெஷர் குக்கர் லிட்டை பெரட்டி பக்கத்துக்கு மூடி கொஞ்சம் நாங்கள் இதை வதங்க விடணும். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் இந்த குடல் பாபத் கறியை நான் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும்.
இப்போ திரும்ப நாங்கள் லிட்டால் கவர் பண்ணி இந்த டொமாட்டோலெல்லாம் கொஞ்சம் வதங்குறதுக்கு வைக்கணும். இப்போ நான் அடுத்தது வந்து இந்த கொரியண்டர் பவுடர், சில்லி பவுடர் எல்லாம் எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நான் கொஞ்சம் ஜஸ்ட் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஜஸ்ட் நார்மல் வாட்டர், வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் சும்மா நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். ஏண்டா இது ஒரே மிக்க அப்படி தூளாக போடுறதுக்கு விட அப்போ ஒரு வேளை கட்டியாக நிற்கும். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டோம்டா அது நல்லா இருக்கும். இப்போ வந்து இந்த குடல் பாபத் கறி இப்போ இந்த இதில் நல்லா வதங்கி வேவுது. ஸோ இந்த டைமில் நான் எடுத்து வச்ச மிக்சரை நான் இதில் ஆட் பண்ணி போகிறேன். இப்போ நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ப்ரெஷர் குக்கர் லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் விசில் போனதுக்கு பிறகு ஒரு 15 மினிட்ஸ் மட்டுக்கு வேக விட்டால் சரி. ப்ரெஷர் குக்கர் ஒவ்வொன்றுக்கு டைம் வித்தியாசமாகவும். நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் 10 மினிட்ஸ் வேக வச்சு பாருங்கள், போதாட்டி திருப்பி இன்னும் 5 மினிட்ஸ் வைங்க. ப்ரெஷர் குக்கர் சிஸ்டம் வந்து ப்ரெஷர் குக்கரை வந்து ஃபர்ஸ்ட் விசில் போனப்புறம் நாங்கள் சிம்மில் வச்சுடணும். ஏண்டா ஃபர்ஸ்ட் விசில் போனப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சோம்னு சொன்னால் தண்ணி எல்லாம் வற்றும், சும்மா கறி வேவாது. ஃபர்ஸ்ட் விசில் போன பிறவே எங்களோட கறி வேவுற அளவுக்கு ப்ரெஷர் அதில் கீக்கும். ஸோ அதனால் நாங்கள் ஃபர்ஸ்ட் விசில் போன பிறகு சிம்மில் வச்சு எங்களுக்கு எந்த கறி எவ்வளோ நேரம் வேக வைக்கணுமோ அவ்வளோ நேரம் வேக வச்சுக்கொள்ளலாம். எனக்கு இந்த ப்ரெஷர் குக்கரில் ஃபர்ஸ்ட் விசில் போய்த்து 15 மினிட்ஸ் குக் ஆகிடுச்சுன்னா நல்லாவே போதும். ஸோ நான் அப்படி குக் ஆக்கிக்கொள்கிறேன். இப்போ இந்த கறி குக் ஆகிடுச்சு. மசாலா எல்லாம் நல்லா கணக்க வந்திக்கு. உப்பும் நான் பார்த்தேன், உப்பும் கணக்க வந்திக்கு. நான் இப்போ இதை சர்வ் பண்ணிக்கிறேன். துண்டும் நல்லா வெந்திக்குது. நான் சொன்ன மாதிரி ப்ரெஷர் குக்கர் டைம் டிஃபரெண்ட்டிங்க, அதை மாதிரி வேக வச்சு செஞ்சுக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு அதே மாதிரி ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. இது முழுக்க உங்களோட சேனல். என்ன கமெண்ட் வேண்டாலும் பண்ணுங்கள், எனக்கு நான் எல்லா கமெண்ட்டையும் ஏற்றுக்கொள்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் இல்லாட்டி இந்த சேனலே இல்லை. ஸோ அதனால் எனக்கு நீங்கள் எல்லா வகையிலையும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோடு இதே மாதிரி இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். ஹேவ் a nice day friends.